கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தயாரித்த நானோ செயற்கைக்கோள் இன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-38 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் இஸ்ரோவில் இருந்து இன்று PSLV C-38 ராக்கெட் மூலம் 31 செயற்கைக்கோள்கள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்டன. 31 செயற்கைக்கோள்களில் ஒன்றாக குமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தயாரித்த NIU நானோ செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியால் ஏற்பட்ட பாதிப்பை அடுத்து இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்கும் செயற்கைக்கோளை தயாரிக்க வேண்டும் என பல்கலைக்கழக சேர்மன் மஜித் கான் ஆலோசித்தார். அவரது ஆலோசனையின் அடிப்படையில் 2004ஆம் ஆண்டு முதல் 120 மாணவர்கள் மற்றும் 25 பேராசிரியர்கள் இணைந்து செயல்பட்டு NIU நானோ செயற்கைக்கோளை 20 கோடி ரூபாயில் தயாரித்துள்ளனர். சுனாமியில் இந்த தகராறு கண்டப்போ தான் ஒரு சேட்டலைட் இப்படி ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சேட்டலைட் தயார் செய்யணும்னு அப்போ தான் தோணுனது. சேட்டலைட்டு நல்ல அப்போ ஏதாவது ஒரு காமெடி கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு முன்னால் தெரியக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு கிடைக்கக்கூடிய அளவில் ஏதாவது ஒன்று கிட்டடம் ஒன்று செய்ய முடியுமா என்று பார்த்துட்டு மாணவர்கள் பங்களிப்புனா இதில் 120க்கு மேலே மாணவர்கள் பங்கெடுத்திருக்காங்க. எல்லாருமே இப்போ இங்கே இல்லை, ஏன்னா நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக பண்ணிட்டு முடிச்சு போயிட்டு இருந்தாங்க. இந்த சேட்டலைட் டோட்டலாகவே இதோட எல்லா காம்பனன்ஸும் ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட் 120 பேர் இருந்தாங்கன்னா இதுவும் ஒவ்வொருத்தங்க பண்ணது. அதனால் நாங்கள் டோட்டல் சிஸ்டம் இந்த ஒரு சேட்டலைட் பண்ணுறதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு நாங்கள் படிச்சிருக்கோம். நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள நானோ செயற்கைக்கோள் மூலம் இயற்கை பேரிடர்கள், விவசாயத்திற்கு தேவையான தகவல்களை பெற முடியும் என்கிறார் பேராசிரியர் சாஜன் நர்குனா. கேமராவில் பொருத்தப்பட்டுள்ளது ஒரு RGB கேமரா அல்லது மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமரா என்று கூறுவோம். அந்த மல்டி ஸ்பெக்ட்ரல் கேமரா மூலமாக நமக்கு 25 மீட்டர் ரெசல்யூஷன் துல்லியத்துடன் 500x500 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவோட லேண்ட் கவர் இமேஜ் நமக்கு கிடைக்கும். அந்த லேண்ட் கவர் இமேஜ் பீரியாடிக்காக டெய்லி நாம் ரிசீவ் பண்ணி அந்த டெய்லி ரிசீவ் பண்ணுற லேண்ட் கவர் இமேஜை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம எந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஏதாவது அக்ரிகல்ச்சரல் டிசீஸ் கிராப்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். மற்றும் ஏதாவது டிசாஸ்டர் சமயத்தில் ஏதாவது இயற்கை சீற்றங்கள் நடக்கும் பொழுது எந்த இடம் அதிகமாக அஃபெக்ட் ஆகியுள்ளது என்பதை பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இந்த போட்டோகிராஃபின் மூலம் எளிதாக கண்டுகொள்ளலாம். NIU நானோ செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள் இந்த வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களால் தயாரித்த இந்த செயற்கைக்கோளால் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், News 18 தமிழ்நாடு.